வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இது யாரும் இந்த பொண்ணு அப்படி தான் நினைக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் இப்போ தான் அதுக்குள்ளே டைம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறது, வீடியோ போஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது என்னமோ எனக்கு அதுக்குள்ளே டைம் வரல. எங்கள் அம்மா, சிஸ்டர் 2 பேருக்குமே சேனல் இருக்குது. அதுக்காக நான் என்னோடய வீடியோ எடுத்து அங்கே அனுப்பிலாம் கொடுப்பேன். ஆனால் நானே போடணும்னு நினச்சதில்லை. ஸோ இப்போ தான் அதுக்குள்ள டைம். ஸோ இதுலேருந்து என்னோடய வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இட்ஸ் மோர் லைக் அ லைஃப் ஸ்டைல் வீடியோவாக தான் இருக்கும். ரொம்ப லைக் ஃபார்மலான வீடியோஸாக இருக்காது. நான் பண்ணுறதோடு சேர்ந்து உங்களுக்கும் காட்டுறேன், அந்த மாதிரி வீடியோவாக தான் இருக்கும். ஷாப்பிங் போகிறது, இல்லை மேபி மேக்கப் வீடியோ. சேனல் பேர் சொல்லவே இல்லைல்ல. என்னோடய சேனல் பேர் வந்து குல்ஃபியும் நானும் இந்த யூகே. ஸோ நான் இப்போ இருக்க இடம் வந்து யூகே. இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்டோடு நான் இங்கே செட்டில் ஆகிருக்கேன். ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ குல்ஃபி யாருன்னு தானே நினைக்கிறீங்க? குல்ஃபி இப்போவுமே காட்டுவேன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து எங்களோட ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து எல்லாரும் ரொம்ப வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் டே இன் மை லைஃப் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃபு, அதுக்கப்புறம் என்னோட நார்மல் வீடியோஸ். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹோப் யூ லைக் மை வீடியோஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரியல. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸ்டேஷனில் போய் ட்ரெயினில் ஏறி நாங்கள் போகிறது வந்து சவுத்தாம்ப்டன். நாங்கள் இருக்க இடம் பேர் வந்து பான்மவுத். அங்கேருந்து சவுத்தாம்ப்டன் போகிறோம். லைக் ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும் ட்ரெயினில். எதுக்குன்னா சும்மா ஷாப்பிங். இங்கே 2 பேருக்கும் டே ஆஃப். ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங் டே. இன்றைக்கி ஒரு டேக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். இன்றைக்கி தீபாவளி டே. ஸோ மேபி இந்த வீடியோ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவலாம் இருக்கும். பட் இன்னைக்கு தீபாவளி டே. ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபால் சீசன். ஸோ வந்து இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே இந்த மாதிரி அழகாக கலர் மாதிரி, அப்புறம் எல்லாமே ஃபால் ஆகிடும். ஃபால் ஆகி அப்படியே காஞ்ச காடு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வின்டரில். அப்புறம் திருப்பி ஸ்ப்ரிங் வரும்போது மறுபடியும் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து 2 ட்ரெயின். ஸோ அதை வந்து ஒன்றா அட்டாச் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து. எப்போது இந்த சீன் பார்க்க முடியாது. பட் யூ ஆர் லக்கி டுடே. அங்கிள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அங்கிள். அவ்வளோதான், முடிஞ்சது. ட்ரெயின்ல ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபி. வெளியே நல்ல மழை பெய்யுது. எப்படி போகிறோம்னு தெரியல. ஆனால் நாங்கள் போகிறது வந்து ஒரு மால் தான். அதனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது ஓகே. ஸோ நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின் போயிட்டுருக்கோம் சவுத்தாம்ப்டனுக்கு. ஸோ அங்கே ஒரு குட்டி மால் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம் ஷாப்பிங். குட்டியில் வெஸ்ட்கீன்னு ஒரு மால். அது கொஞ்சம் பெரிய மால் தான். குட்டி மால்லாம் சொல்ல முடியாது, பெரிய மால் தான். நான் இருக்க பான்மவுத்தில் வந்து மால்லாம் கிடையாது. ஷாப்பிங் ஏரியாவது இருக்குது. பட் ரொம்ப நிறைய ஷாப்பிங் ஏரியா கிடையாது. பான்மவுத் இஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு பீச் டெஸ்டினேஷன். ஸோ வந்து சம்மரில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்கும். பான்மவுத் வந்து சும்மா ஜகன்னு திருவிழா மாதிரி இருக்கும். ஆனால் வின்டரில் ரொம்ப அமைதியாகிடும். நமக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆயிரும். ஐயோ, ஒரு மாதிரி தனிமையில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தோணும். ஏன்னா நம்ம வெளியே இறங்கினாலே ஒரு 10 பேர் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் சம்மரில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா பீச். ஸோ
இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ. ஷாப்பிங்னால் எப்போ நாங்கள் ஷாப்பிங் போவோம், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படி கிடையாது. எங்கள் 2 பேரோடையும் பேடே அன்னைக்கு நாங்கள் ஒரு டே அவுட் போவோம். எங்கேயாவது நல்ல லஞ்ச் போவோம், நல்ல பிரேக்ஃபாஸ்ட் போவோம், அப்புறம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்குவோம், ஏதாவது வாங்கிக்குவோம் வீட்டுக்காக இல்லை எங்களுக்காக. ஸோ எங்கள் 2 பேரோட பேடே அன்றைக்கி ஸ்பெஷலாக வெளியே போவோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட பேடே. ஸோ இன்றைக்கி டே இஸ் ஸ்பான்சர்ட் பை ஹிம். அவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட். ஹிஸ் நேம் இஸ் பிரசாந்த். அவங்க வந்து ஹிஸ் ஒர்க்கிங் எஸ் எ சீனியர் டேட்டா ஆர்கிடெக்ட். ஸோ ஷாப்பிங் தான் போகிறோம். ஷாப்பிங் நிறைய வாங்கலாம் மாட்டேன், பட் எல்லா கடைக்குள்ளேயும் போய் ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு விண்டோ ஷாப்பிங் இருக்குல்ல, அது பிடிக்காத எந்த லேடி இருப்பாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அது பிடிக்க தான் செய்யும். மென்னுக்கும் பிடிக்குமா இருக்கலாம் தெரியல, பட் லேடிஸ்க்கு பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் தட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இன்றைக்கி அதுக்கு தான் போகிறோம். வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஷாப்பிங் பண்ணும்போது. ஏன்னா நான் ஷாப்பிங்குள்ளே முழுகிட்டேன்னா, ஒரு கடைக்குள்ளே போயிட்டேன்னா நான் மறந்துடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ கூடனால மறக்காமல் எடுக்க ட்ரை பண்ணுறேன். மறந்தேன்னா ஐம் சாரி. மாலுக்குள்ளே வந்து நாங்கள் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்னு ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எல்லாமே கிறிஸ்மஸ் திங்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக இன்னும் வரல, பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ லிட்டில் பை லிட்டில் ஹியர். Yeah, I'll come. Just give me a minute. So இதெல்லாமே cute Christmas decorations. Sorry. இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டாலே இந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஐ குவைட் லைக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறது இருக்குல்ல, இந்த மாதிரி. அதுக்கு பேர் எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பாக்ஸ்குள்ளே 50 இருக்குது. இது எல்லாமே சில்வர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ஜம்பர் தான் ட்ரெஸ் நம்பர் 1. ரொம்ப ஸ்டைலாக ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக். இதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு லூஸ் ஃபிட் ஜம்பர் தான். பரவாயில்ல, ஓகே. கிரேட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி எப்படி காட்டுறது, ஐயோ அப்படின்னா வீடியோ எடுத்தாலும் தெரியும். ஸோ இது வந்து ஒன் சைடு இப்படி இருக்கிற மாதிரி, ஓகேவா? இந்த பக்கம் இந்த ஃப்ளீட் நிறைய வருது, இந்த பக்கம் இப்படி. ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் வச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த கஃப் வந்து இது கூட இருக்குது, வந்து இதோட சேர்ந்தே இருக்குது. அது ஒரு மாதிரி ஐ திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லூஸ் ஃபிட். இது வந்து ஜாக்கெட், வெளியே போடுற ஜாக்கெட், உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டு வெளியே போடணும். ஆனால் வந்து ரொம்ப லூஸ் ஃபிட். இது அந்த தான் பேட்டர்ன். நமக்கு வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு அது ஸ்டைலிஷாக இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஜான் லெவிஸ்குள்ளே வந்திருக்கோம். அங்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், ரொம்ப க்யூட்டான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ.
கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். இது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறதும் கிறிஸ்மஸ் ட்ரீ, டிஃப்ரெண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இது வந்து என்னோடய ஃபேவரட் செக்ஷன். இது வந்து விக்டோரியா சீக்ரெட், அதோட ஃப்ரேக்ரன்சஸ். எனக்கு அவங்களோட பாடி மிஸ்ட்டும் பிடிக்கும், அவங்களோட பர்ஃப்யூமும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாம்ஷெல்னு அவங்களோட ஒரிஜினல் ஸ்மெல் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு மைல்டானது லைக் ஒரு ஃப்ளாரலாக ரொம்ப மைல்டாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாம்ஷெல். அது இந்தியாவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், எனக்கு தெரியல. அது மாதிரி அவங்களோட பாடி மிஸ்டில் அக்வா, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ப்ளூ கலர் பாட்டில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். அண்ட் ரொம்ப நேரம் இருக்கவும் செய்யும். நம்ம ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணால் ஒரு 3-4 hours மெயின்டைன் ஆகவும் செய்யும். இப்படி எங்களோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். டயர்டாகிட்டு போச்சு. டயர்டாகிறதுலாம் ஒன்றும் பெருசாக அப்படி வாங்கலாம் இல்லை, ஆனாலும் ஒரு அலைச்சல் தான், ஆனால் ரொம்ப பிடிச்ச அலைச்சல் எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சவுத்தாம்ப்டன் ஸ்டேஷனில் இருக்கேன். சவுத்தாம்ப்டன் ஸ்டேஷன் வீட்டுக்கு போக போகிறோம். ஏறியாச்சு. நீங்கள் உங்களுக்கு என்ன வாங்கினீங்க ஷாப்பிங்? எனக்கு அது எனக்கு வாங்க வந்த மனுஷன் ஒன்றும் வாங்கவில்லை. நான் போய் ஒரு சட்டை ஒரு ஸ்கர்ட் 2 வாங்கிட்டேன். எப்போவுமே வாங்க மாட்டேங்க. ஆமாம், போன வாரம் தான் வாங்கினாங்க, அதனால இந்த வாரம் வாங்கலை. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போகிறேன். அவ்வளோதான். இன்றைய நாள் ஒரு நல்ல சூப்பர் நாளாக போச்சு. நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு சாயந்தரம் மீட்டிங் போல கிடைக்கும்போது எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. கடவுளே, ஏன் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே திருப்பி வந்துட்டோம். ஷாப்பிங் முடிஞ்சது, வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஐ சேஞ்ச் இட். ஸோ
ஹாவ் அ லவ்லி டே. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் குல்ஃபி யாருன்னு சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்கள். பாய்.